நீ ஒரு வாட்டி சாக போகிற, மறுவாட்டி பிறப்பு எடுக்க போகிற. பிறப்பு எடுக்கும்போது நீ எதுவாக எடுக்க போகிற? உன் கண்ணெதிர நாய் இருக்குது, உன் கண்ணெதிர மாடு இருக்குது, உன் கண்ணெதிர ஆடு இருக்குது. நீ அதுவாக போனால் என்ன பண்ணுவ? நான் மனிதன் தான் பிறப்பேன், என்ன சாத்தியம் இருக்குதா? ஏன் உடல் மேலே பற்று இருக்கும்போது இப்போ நீ ஒரு வீடு கட்டி வச்சுருக்குற, அந்த வீட்டில் சொகுசாக வாழ்ந்துன்னுக்குற. நீ கட்டின வீடு இடியாமல் இருக்குமா? ஒரு 30 வருஷமாக நான் அது இடிய தானே செய்யும். அப்போ இடியும் போது வெளியே ஓடினீன்னா என்ன பண்ணுவேன்? எங்கே தங்குவேன்? எந்த குடிசை இருக்குதோ அதில் போய் நின்றுப்ப ஒதிப்ப இல்லையா? ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இன்னொரு வீடை கட்டி வச்சின்னா இந்த வீடு இடிஞ்சாலும் அந்த வீட்டில் போய் சொகுசாகவே வாழ்வேன். அதை மாதிரி உயிரை நீ வாழ்நாளில் உயிரை நீ நினைக்க 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 நீ 10 வாட்டி பிறந்தீனா செத்தினாலும் 10 வாட்டி மனிதனாகவே பிறப்பேன். உயிர் மேலே பற்று இல்லாத போது எதுவாக ஒன்றாலும் போயிடுவேன். ஏதோ ஒரு உடல் வேணும் உனக்கு வாழறதுக்கு. ஏன்னா ஆன்மா தனித்து வாழாது. உடல் இல்லாத ஆன்மா இல்லை, ஆன்மா இல்லாத உடல் இல்லை. ஆன்மா இருக்கிற வரைக்கும் தான் உடலினுடைய இயக்கம். ஆன்மா வெளியேச்சுன்னா உடல் போயிடும். ஆனால் உடல் போந்தாலும் ஆன்மாவுக்கு இயக்கம் இல்லாத போயிடும். அதனால் ரெண்டும் இணைஞ்சி தான் செய்கிறது. அதனால் ரெண்டும் அவசியம் இருக்குது. சூரியன் இருக்குது, வெள்ளி இருக்குது. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே நாசா சுற்றுது இல்லை விண்வெளி, அது வெளியிலேருந்து ஒரு சவுண்டு வருது. அந்த சவுண்டு தான் எல்லாத்தையும் இயக்குது. இதை மகான்கள் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே ஓசை தான் உலகத்தை இயக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இன்னும் விடை கிடைக்கல. இந்த உலகம் இயக்கத்துக்கு காரணமே வெள்ளி. எல்லா இந்துக்கள் குடும்பத்துலேயும் இப்போ எப்படி இருக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. முன்னெல்லாம் வெள்ளிக்கிழமைன்னா பெண்களுக்கு ரொம்ப விசேஷம், கடவுள் மாதிரி கொண்டாடுவாங்க. அதே நேரத்தில் பெண்கள் வெள்ளிக்கிழமையானா வீட்டில் விசேஷமாக பண்ணுவாங்க. ஏன்னா பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னா உலகம்னு ஒன்று இல்லை. அப்போது பெண்ணுன்ற பேரே ஒரு புனிதமான பேர். அது அந்த புனிதமான பெண்ணுன்னு இல்லைன்னா உலகத்தில் இயக்கமே இல்லை. அதே மாதிரி உலகத்தை இயக்கணும்னா வெள்ளின்ற ஒரு பெண் இல்லைன்னா சூரிய இயக்கம் இல்லை, சந்திர இயக்கம் இல்லை, பூமியினுடைய இயக்கமும் இல்லை. அப்போது எல்லா 9 நவகிரகத்துக்கும் சக்தியை கொடுக்கறது வெள்ளி. இந்த உலகத்தில் சக்தியை கொடுக்கறது பெண்ணு. அதனால்தான் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், பெண்கள் இல்லைன்னு சொன்னால் உலகம்னே ஒன்று கிடையாது அப்படின்னு. ஏன்னா பெண்ணுன்ற பேரே ஒரு புனிதமான பேர். அது அதனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெண் தான் அடிப்படை. அந்த பெண்ணுன்றது ஒருத்தி அவன் கூட இணையில சொன்னால் அவன் வாழ்க்கையை சின்ன பின்னமாக போயிடும். அதே மாதிரி கிரகங்களுக்கு வெள்ளின்னு ஒரு பெண் இல்லைன்னு சொன்னால் கிரகங்களினுடைய இயக்கமே சின்ன பின்னமாக போயிடும். அப்போது அதனுடைய இயக்கத்தில் தான் சாமி எல்லா கிரகமும் இயங்குது. இந்து மதத்துக்கு மட்டும் இல்லை, இது உலக மதத்துக்கே நியாயம். ஏன்னா சாதாரண ஒரு கையில் அடிபட்டுச்சு, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அடிப்பட்ட ரத்தம் அந்த பிளட்டு ஸ்மெல் வராது. ஆனால் இந்த தீட்டுன்ற பிளட்டு வந்ததுன்னா பக்கத்தில் நிற்கவே முடியாது யாராலையும். அப்போது சுத்தம் இல்லாத ரத்தம், அது உடலினுடைய அழுக்கு தான் வெளியே வருது. அந்த அழுக்கை வச்சுக்கின்னு இறைவனை வழிபடாத, அந்த அழுக்கை வச்சுன்னு ஒரு நல்ல காரியம் செய்யாத. அதனால் ஒரு 3 நாள் அந்த நிற்கிற வரைக்கும் சுத்தமாயிரு அப்படின்றதுக்காக தான் சொன்னாங்களே தவிர இறைவனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. மனிதன் 3 அறிவோடு வாழறான். தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து தன்னுடைய பலத்தை கொண்டு சக்தியாக வெளியே விடுறான். அதுக்கப்புறம் அவன் ஜீவனாக வளர்றான். அப்புறம் மனம் வந்த உடனே மனுஷன் ஆயிடுறான். மனம் போன உடனே பிணமாக மாறி போகிறான் அப்படின்னு சொன்னேன். 3 அறிவுன்னு சொன்னேன். அப்போது இந்த மனிதனுடைய நிலை என்ன ஆகுதுன்னா இந்த 3க்குள்ளவே திரும்பி 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 வாழறோம். அப்போ மனம் போனால் பிணம். அப்போ அந்த பிணத்துக்கு இப்போ என்ன பண்ணுறான்? பாடின்னுட்டான். ஏன்னா பாடின்னா ஏக்கம் இல்லை. அப்போது இதை ஏற்கிறது இந்த உடல் இல்லை அப்படின்றதை உணர்றதில்லை யாரும் இருக்கிறவன். உள்ளகிற பொருள் தான் இயக்குது அப்படின்னு இவனுங்களுக்கு நினைக்க தெரியல. அதனால் இந்த உடல் தான் நான் 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 சுற்றுறான். ஆனால் இந்த உடல் ஊர்ந்த உடனே இது விழுந்து போச்சு, இது ஏன் இயங்கலை அப்படின்னு வருத்தப்படுறான். அப்போ அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான், பாடி. எப்போ எடுக்கிறீங்க பாடி?
எப்போ அடக்கம் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு அஞ்ஞானிகளுக்கு அது ஒரு பழக்கமாக வச்சுக்கினாங்க. அதனால் அதை பாடின்ட்டாங்க. உள்ளே இருக்கிற வரைக்கும் மனுஷன், ஏன்னா மனம் இருந்தது, செயல் இருந்தது, செயல் போச்சு, மனம் போச்சு, செயல் போச்சு, அது பணமாயிடுச்சு. அதனால் அதை பணம் பண்ணி மாற்றிக்கணும். ஒரு சாகு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த இறந்த பாடியிலேருந்து காற்று அந்த உடல், அதுதான் அவ்வை ரொம்ப அழகாக சொல்லும், மயிர்கால் முழுதும் மாய்கின்ற வாய்வை உயிர்ப்பின்றி உள்ளேவை. அப்போது இந்த மயிர் ரோம துவார வழியெல்லாம் காற்று வெளியே வருது. அப்போது 9 காற்றுக்கள் உயிர் பிரியும் போது போயிடுச்சு, ஒரு காற்று உள்ளே வேகுது. அந்த காற்றுக்கு பேர் அர்ஜுனன், பார்த்திபன், காண்டீபன் அப்படின்னு அதுக்கு பல பேர்கள். அது என்ன பண்ணும் அப்படின்னா அதை வீங்க செய்து அதை வெடிக்க வச்சு தான் அது வெளியே போகும். அப்போது அதுலேருந்து வர அந்த வெப்பு நீரை நம்மெல்லாம் தொட்டுக்கிறோம். தொட்டுக்கும் போது அதில் கிருமி நாசி இருக்குது. அந்த கிருமி இருக்குது, அதனால் வீட்டு உள்ளே வராத, குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறது முறை. ஆனால் தொட்டதால் தீட்டுன்றதே ஒன்று கிடையாது. ஏன்னா அம்மா வயிற்றுலேருந்து தீட்டு போயிருந்ததுன்னா நீங்களும் இல்லை, நானும் இல்லை. 10 மாதம் ஒவ்வொரு தாய்க்கும் தீட்டு நின்னதால தான் ஒவ்வொரு உடலும் இருக்குது. அதுதான் மந்திரம் சொல்லுது, அதுதான் ஜபம் வந்து, அதுதான் ஞானி ஆகுது, அதான் ஞானி ஆகுது. அப்போது முழுமையான 10 மாதம் தீட்டு தான் ஒரு மனிதன். இது இறந்ததுக்கப்புறம் இந்த வெப்பு நீர் வெளியே வரும்போது அதை தொட்டுக்கணும், வீட்டு உள்ளே வராத, குளிச்சுட்டு வா, இதனால் வச்சது. அதை தீட்டுன்னு ஆக்கி வச்சுக்கினாங்க. தவறு அது. குதும்பை சித்தருடைய பாட்டு சொல்லு. காரணம் சித்தென்றும் காரியம் சத்தென்றும் ஆரணாய் சொல்லுமடி குதம்பாய் ஆரணன் சொல்லுமடி. காரணம் சித்தென்றும், காரணம் சித்தென்றும், சித்து, ஆமாம், காரியம் சத்தென்றும் பற்றென்று ஆரணாய் சொல்லுமடி குதம்பாய். ஆமாம், நான் இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்தானே குதம்பை சித்தர் பாடலில் படித்து சொன்னேன் நான் விளக்கங்கள்லாம். ஒரு மகான் வந்து எதுக்காக இந்த பயணத்தில் போனோம். பட்டினத்தார் வந்து இங்கே அவங்க அம்மா சொல்கிறாங்க, நைனா நீ எங்கே ஒன்றா போ, ஞானியா என்ன ஒன்றா பண்ணிக்கோ, ஆனால் நான் இறந்த உடனே எனக்கு ஒரு கொல்லி வச்சுட்டு போயிடு, ஏன்னா ஒரே புள்ள நீ அப்படின்றாங்க. அதுக்காக அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, நீ நான் செத்துட்டேன்னு உனக்கு எப்படி தெரியுது, அது தெரியணுன்னாக்கா நான் இந்த அடையாளம் வைக்கிறேன்ட்டு மொழுவு பச்சரிசி 2 மூட்டை கட்டி, உப்பு 2-3 சேர்த்து மூட்டை கட்டி அவருடைய இடுப்பில் கட்டி அனுப்புகிறாங்க. என்னுடைய உயிர் பிரிய போதுன்னா இந்த மூட்டையில் இருக்கிற இந்த அரிசி மொழுவு உப்பு 3 அவுந்து உன் தொடையில் கொட்டும், உனக்கு உணர்வு உண்டாகும், அப்போ என்னுடைய உயிர் போக போகுதுன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்ற. அப்படி படுத்துன்னுக்கிறாரு இவர். அந்த அம்மா இறந்துட்டாங்க. அந்த அம்மாவை தூக்கின்னு வந்து கட்டையெல்லாம் அடுக்கி போட்டு கொளுத்து ஒத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இவருக்கு இது தெரிஞ்ச உடனே எழுந்து ஓடியாடுறாரு. ஓடியாந்து பார்த்தா கட்டையெல்லாம் அடிக்கிக்குது. இவர் என்ன சொல்கிறாரு, என்னை பெற்ற தெய்வம் அது, அது உடலில் இந்த கட்டை அடுக்குனீங்கன்னா அந்த குச்சி இங்கே குத்திடும், அதனால் என் தாய்க்கு கட்டையில் அடுக்கவானா, அந்த கட்டையெல்லாம் அவர் தள்ளிட்டு என்ன பண்ணுறாருன்னா பச்சை வாழை மட்டையை மரத்தை கட் பண்ணி எடுத்து வந்து அந்த மட்டையில் அடுக்கி பற்ற வைக்கிறார். அப்போ அந்த பச்சை வாழை மரம் எரியுது, அந்த அம்மாவை எரிஞ்சு போகிறாங்க. இதையெல்லாம் முடிஞ்ச பிறகு இவங்க அந்த ஊரில் இவர் இருக்கக்கூடாதுன்னு உஜ்ஜயினிக்கு, மத்திய பிரதேசம் போயிடுறாரு, உஜ்ஜயினிக்கு போயிடுறாரு. அந்த உஜ்ஜயினி நாட்டில் போன உடனே அவருக்கு ஒரு திருட்டு பட்டம் கட்டி அவர் எத்தனை போய் ஜெயிலில் போட்டு பொண்டாட்டி தண்டனை கொடுக்க போகுது. அப்போது அந்த நாட்டினுடைய சட்டம் என்னன்னா, ஒரு மனிதனை நிர்வாணமாக்கி கழுகு மரத்தில் இப்படி கூர்மையாக இருக்கும் முன்னே அதில் உட்கார வச்சுட்டா அப்படியே 2 உடம்பு கீழ்ச்சிக்கினே வரும். இது இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கூட நிறைய மன்னருங்க வச்சுருந்தாங்க. அது மாதிரி இதை மாதிரி அவருக்கு தண்டனை கொடுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அங்கே நான் வந்து இந்த உலகத்துக்கு சம்மந்தப்பட்டவன் இல்லை, இந்த உலகத்தை கடந்தவன் நான், ஆனால் உன்னை சம்மந்தப்பட்டவன் நான். இந்த தண்டனை இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனால் எனக்கு தர முடியாது, இறைவா நீ தான் இந்த தண்டனை தரணும்னு அந்த கழுகு மரம் எரிஞ்சு போகுது. அப்போ அவருக்கு என்ன இருந்தது எரியுது, என்ன இருந்தது எரியுது சொல்லுங்க. சத்து சித்து 2ம் இருந்தது. அதை எரிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தது, அந்த சக்தியும் அவருக்கு கிடைச்சிருந்தது. ஆனால் சராசரி மனிதனுக்கு அது கிடைக்காது. இதை தான் பைபிளில் இயேசுநாதரும் சத்து சித்து தான் ஆனார். இந்த சத்து சித்து மனிதனுக்கு கிடைக்குமானா எண்ணம் தான் கிடைக்கும், சத்து கிடைக்காது.
சத்துன்னா உடல் சத்து வேறு, சொல் சத்து வேறு. ஒரு மனிதனை பார்த்து நீ சாக போறடான்னு சொன்னால் அவன் செத்து போகணும், அது சத்து. அவனுடைய கண்ணெது என்ன ஒருத்தன் அடிக்க வரான், அவன் கண்ணெதிலிருந்து மறையிறன்னா அது சித்து. அப்போது ஞானிகள் சத்து சித்தில் தான் விளையாடணும். அதனால் அந்த சத்து சித்து அவருக்கு தேவை. ஒன்றும் இல்லைங்க. அடுத்தது இப்போ சைவம் வைணவம்னு இருக்குது. அதே மாதிரி இந்த சித்தர் வழிபாடு இல்லை சித்தர் வழியும் வந்துட்டு அவங்க நிறைய வழிபாடு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு முறையா இல்லைன்னா அது சும்மா ஒரு மார்க்கம் மாதிரி? இப்போ நீ நாயுடு, உங்கள் சித்தப்பா, உங்கள் பெரியப்பா, உங்கள் அக்கா தங்கச்சிங்க அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நாயுடுங்க தானே ஒரே மாதிரி தாலி தானே போடணும். போடலையே, உங்கள் வம்சா வழிக்கு ஏற்ற மாதிரி நீ ஒரு தாலி வச்சுக்கின, அவங்க சித்தப்பா வீட்டில் வழிக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒன்று வச்சு, அவங்க தங்கச்சி வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று. இது எதுக்கு? மனுஷன் தானே, ஒரே மாதிரி தாலி போட்டுக்கலாம்ல எல்லோரும். கணவன் மனைவி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியறதுக்கு ஒரு தாலி அடையாளத்துக்கு வேணும். அது ஒரே மாதிரி போடலையே, அவன் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் வம்சத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை போட்டுக்கணும். அதே மாதிரி 10 பேர் சேர்ந்துக்கின்னு கடவுளை பங்கு போட்டாங்க. வைணவம் சைவம் அப்படின்னு. வைணவன்னா கிருஷ்ண பரமாத்மா அவங்க வீட்டுக்கு சொந்தக்கார மாதிரியும், சிவபெருமான்மா நமக்கு மச்சா மாதிரியும் பண்ணிட்டாங்க. கடவுள் உலகத்தில் ஒன்று தான், நீ நினைக்கிற விதம் தான் பல விதம். கடவுள் ஒரு பொருள் தான், நீ எதுவாக நினைக்கிறியோ அது அதுவாகவே வரும். அந்தாதி அபிராமியில் அபிராமி பட்டர் மன்னர் போகிறாங்க. இன்றைக்கி என்னப்பா நாள்? பௌர்ணமிங்க. என்னைக்கு போயிட்டு சொல்கிறாரு பௌர்ணமின்னு? அமாவாசையை சொல்கிறாரு பௌர்ணமி. சரி, என்னடா இது அமாவாசையை போய் பௌர்ணமின்னு சொல்கிறாரு, அபிராமி பட்டர்னா அவ்வளோ முட்டாளா இல்லையா? இப்படி தானே தோணும். நமக்கே தெரியும் அமாவாசை எது பௌர்ணமி எதுன்னு. இருட்டா இருந்தால் அமாவாசை, வெளிச்சமாக இருந்தால் பௌர்ணமி, நமக்கே தெரியுது. அபிராமி பட்டருக்கு தெரியாதா? ஆனால் அபிராமி பட்டர் சொல்கிறாரு பௌர்ணமி இன்னைக்குன்றாரு. மந்திரி சொல்கிறான் இன்னைக்கு அமாவாசைன்றான். அப்போது என்ன பண்ணணும்? இவன் தப்பாக சொல்லிங்கிறான், ஞானி நீட்டு உனக்கு தண்டனை கொடுறான்றான். இன்றைக்கி நிலவு வரல வானத்தில்னா உன் கண்ணு 2 நோண்டிடுவேன் அப்படின்னு தண்டனை கொடுக்குறான் இல்லை? இப்போது இதை நம்ம மக்கள் என்ன யோசிப்பாங்கன்னா, என்ன இவ்வளோ பெரிய ஞானி போய் பௌர்ணமி அமாவாசை தெரியாத அவருக்கு? ஏன்னா அறியாமையில் இருக்கிற மக்களுக்கு அதுதான், அந்த மாதிரி நினைவு தான் வரும். ஆனால் அவர் வாழறதே பௌர்ணமியில் வாழ்ந்துன்னுக்கிறாரு. இதை தான் பட்டினத்தார் சொல்கிறாரு, 8 திக்கும் 16 கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டிக்கு தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார், பட்ட பகலை இரவென்று கூறிடும் பாதகரேனார். ஏன்னா அவருக்கு எல்லாமே பகல், ராத்திரியே கிடையாது. நமக்கு ராத்திரி பகல் உண்டு. அது மாதிரி அபிராமி பட்டருக்கு இருள் கிடையாது, ஒளியில் இருக்கிறாரு. அதனால் வந்து கேட்ட உடனே அவர் ஒளின்ட்டார், பௌர்ணமி இன்னைக்குன்ட்டார். கண்ணை குத்திட்டு போகிறோண்டான்றார். அப்போ தான் அந்த பாடல் பாடுறார், வானில் சுடர் வருமோ இல்லை எனக்கு இடர் வருமோ சொல்லடி அபிராமி அப்படின்னு பாடுறாரு. வானத்தில் அம்மா ஒரு மூகத்தை கைட்டு அப்படி விசிறி போட்டோன்னு தகன்னு வந்துச்சு, பௌர்ணமி நிலவு வந்துச்சு. நீ நான் சொன்ன வருமா சொல்லு. கார்த்திகை வேற பிறந்துருச்சு. ஆமா, திருக்கார்த்திகை அப்போ வீட்ல தீபம் ஏத்துறோம். ஏத்துமா, அண்ணாமலை ஜோதி ஏத்துறோம், ஏத்துறோம். சொக்கப்பிணை நெருப்பா. ஆமா 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 ஆமா, எல்லாமே இன்னைக்கு எல்லாம் பண்ணிடுவோம்மா. இன்னைக்கு இந்த எல்லாம் பண்றது உனக்குள்ளதாம்மா இருக்குது. வெளியே இருக்கிறதெல்லாம் அடையாளம் பண்ணி காட்டிட்டோம்மா. கோயில் கட்டினா சாமி இருக்குது பாருணும், அந்த சாமி உனக்குள்ள இருக்குது. ஜோதி ஏற்றி காட்டினா அப்பா ஜோதி மேலே எரிதுறான்னா அந்த ஜோதி உன் தலையில் இருக்குது, ஆத்ம ஜோதியா. என்ன சொக்கப்பானை கொளுத்தி கட்டினா நீ சுத்தமாயிடுறான்னு. இப்படி மனிதன் தெரிஞ்சிக்க வேண்டியது செய்ய வேண்டியதெல்லாம் அடையாளங்களாக மகான்கள் நமக்கு காட்டி கொடுத்தாங்க. ஆனால் நம்ம செய்யறதில்லை. சொல்லுமா. அப்ப அக்னிக்கு இருக்கிற தத்துவ பின்னணி என்ன சொல்லுங்க? அக்னின்னு ஒன்று இல்லைன்னா காத்துன்னு ஒன்று இல்லை, அக்னின்னு ஒன்று இல்லைன்னா தண்ணின்னு ஒன்று இல்லை. அக்னின்னு ஒன்று இல்லைன்னா நீயும் இல்லை நானும் இல்லை. கொஞ்சோண்டு உடம்பு அப்படி தொட்டா கோச்சு மாட்டல, தொட்டா ஜில்லுன்னு ஆன ஒன்று கோல்டாக வச்சுக்கோ, மூச்சு வாடலங்க
விடுங்க அப்படின்றிய. உடனே டாக்டர் என்ன பண்ணுறாரு, ஈட்டுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் குத்துறாரு. நல்லா தெம்பாகிறங்க அப்படின்னு வரைய. சூடு இல்லைன்னா ஒரு உயிர் கூட தங்காதுமா இந்த பூமியில். அதே சூடு அதிகமாச்சுன்னா ஒரு உயிரும் தங்காதீங்க, சுக்கு நூறா வச்சிடும் பூமி. அதனால தான் சந்திரன் தேவைப்படுது. அந்த சூரியனுடைய வெப்பத்தை சந்திரன் வாங்கி இந்த உலகம் எவ்வளோ செழுமையாக இருக்குமோ அவ்வளோ சூட்டை கொடுக்குது. இது பூமிக்கு. உனக்கு நீ எவ்வளோ சுகமாக இருக்கணுமோ அவ்வளோ சுகத்தை சூரிய கலையில் ஓடுற சூட்டை சந்திரகலை தனித்து உன்னை வாழ வச்சுன்னுக்குதுமா. அங்கேயும் சூரிய சந்திரன் ஓன உலகத்துக்கு, இங்கேயும் சூரிய சந்திர கலை வேணும் இங்கே வாழறதுக்கு. சொல்லுமா ரந்தியா? ரொம்ப சந்தோஷமா. மருத்துவமனைக்கு போறோம் சாமி. சரி. ஒரு ஐசியூல இருக்கும். சரி. எல்லாமே ஏன் பெட்ல எல்லாம் படுக்க மாட்டீங்களா? வெளியே ஓப்பன் பெட்டில் ஐசியூவில் தான் போய் படுக்கணுமா? சொல்லுமா சொல்லு. ஐசியூல இருக்கும், ரொம்ப இக்கட்டான தருணத்துல இருக்கும். சரி. அப்போ மருத்துவர் எல்லாம் முடிஞ்சாச்சு, எல்லா வைத்தியமும் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே கடவுள் தான் பொறுப்பு. அப்போ அது அவங்களோட கையால் ஆகாத கையால் ஆகாதானோன்னா அவர் வைத்தியரை ஆகிறாரு. கடைசி நிலையில் வைத்தியமே செல்லாத போயிடும். மனுஷன் இருக்கிறான்னு பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாத்துலேயும் நிபுணன், எல்லா விஷயமும் எல்லா மருந்துகளும் தெரிஞ்சவன். ஆனால் அந்த மருந்து ஏற்றினா நான் பொழிச்சுப்பேன். ஆனால் அந்த மருந்து ஏற்றினா என் உடம்பு ஏற்றுக்கணும். ஏற்றுக்கினால் மட்டும்தான் நான் பொழிப்பேன். அவர் எந்த மருந்து ஏற்றினாலும் என் உடம்பு ஏற்றுக்கணும், துபாய் போவேன். அதனால் வைத்தியனுடைய முயற்சி, மனிதன் தானே அவர், அவரால் முடிஞ்ச முயற்சி, இதுக்கு மேலே அவர் தான் அப்படின்ட்டுவார். அவர் யார்? உனக்குள்ளே இருக்கிறவர் தான். அவர் வெளியே போயிட்டாருன்னா நீ படுக்க தான். நேற்று சாயந்தரம் ஒருத்தர் சொல்கிறாங்க என்கிட்ட, அவர் எத்தனை போய் ஜிஹெச்சில் சேர்த்துட்டாங்க, ரொம்ப சீரியஸாக இருக்குதுன்னு. நான் சொன்னேன், காத்தாலிக்குள்ளே இருக்க மாட்டார் அவர் பூமியிலன்னு. கிருஷ்ணமூர்த்தி அவங்க அண்ணன் ராத்திரி போய் சேர்ந்துட்டார். ஏன்னா இந்த எந்த மருந்தை ஏற்றுக்கினாலும் உடம்பு கொண்டாடினாலும் நல்லா இருக்கலாம். எந்த மருந்தை ஏற்றினாலும் இந்த உடம்பு ஏற்றுக்கலன்னு சொன்னால் போயிட வேண்டியதுதான். அதுக்கு என்ன சொல்கிறாங்க? ஒவ்வாமை. அது ஏற்றுக்கல இல்லை, மருந்து போட்டால், ஊசி போட்டால் ரிட்டன் ஓடியார மருந்து. ஊசி போட்டால் சர்ன்னு வலிச்சுக்கும் ஒரு நேரத்தில். அப்போது ஏற்றுக்கலைன்னா ஒவ்வாமை, வெளியே தள்ளுது மருந்தை. ஏற்றுக்குன்னா தனக்குள்ளே வலிச்சிக்கிச்சு ஒரு சுகமாகிடுவார். இப்படி இருக்குதுமா. நீ என்ன படிக்கிறா? என்ன முடிச்சா? அதை பிடிச்சி போட்டா டாக்டர்கிட்ட போகிறேன், நீ வம்பு வலிச்சுக்கினா? சொல்லு 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 சுவாமி. சொல்லுமா. நிறைய பேர் இருக்காங்க, சைவம்னு சொல்லிக்கிறாங்க, காய்கறிகள்லாம் சாப்பிட்றாங்க. சரி. ஆனா மாடு நான் ரத்தத்துல கண்ணுக்குட்டிக்கு கொடுக்குற பாலை, தயிர், பால், சரி, நெய், சரி, மோர், பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்லாம் சாப்பிட்றாங்க. அதுல பாவம் இல்லையா? பாவம் இல்லை, பாவம் இல்லைம்மா. சில மடத்தனமான கேள்விகள் வரும். ஆமாப்பா, இது மாதிரி இந்த பொண்ணு இல்லை, நிறைய படித்தவங்க கேட்டுங்கிறான். அப்படி எல்லாம் பாப்பாலாம் பால் குடிக்கிறாங்க, அவன் ரத்தத்தையே குடிச்சிடுறான், நாங்கள் வெறும் திப்பி தானே சாப்பிட்றோம் அப்படின்லாம் சொல்கிறவன் இருக்கிறான். அதே மாதிரி இப்போ இந்த பொண்ணு கேட்குது இல்லையா, அம்மா கிட்ட நீ பால் குடிச்சா இல்லையா? அப்போது உங்கள் அம்மா பெற்ற உடனே தொட்டிலில் போட்டாங்க போலுக்குது, பால் கொடுக்கல போலுக்குது. மனுஷனாக பிறந்தா பால், தாய்ப்பால் எவ்வளோ மனிதனுக்கு எத்தனை வயசு வரைக்கும் குடிக்கிறாங்களோ கொடுக்குறாங்களோ அவனுடைய உடல் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமாக இருக்கும். இதை பட்டினத்தார் சொல்கிறாரு, இது பால் இல்லைடா அமுதுடான்றார். வள்ளுவர் சொல்கிறாரு, மழையை தண்ணி இல்லைடா அமுதுடான்றார் இல்லையா? அதனால் சொல்கிறாரு பட்டினத்தார், முப்பாலை பற்றி சொல்கிறார். தாய்ப்பால், முதற்பால் அமுதுண்டு அப்படின்றார். நீ சாப்பிட்டது பால் இல்லைப்பா, அமுதம். தாய்கிட்ட சாப்பிட்டே அது அமுதம். அதனால் அமுதுண்டு முதற்பால். இடைப்பால் நல் விலங்கு கூட்டம் அப்படின்றார்.
கல்யாணம் ஆனவுடனே ஒரு பாலும் பழம் கொடுக்குறாங்கல்ல, அது வந்து உனக்கு விலங்கு போட்டுக்கிறடா நீ அப்படின்றார். கடைப்பால் அம்புட்டோ இம்புட்டோ அது ஊதும்ன்றாரு. சாகும்போது ஒரு வாட்டி பால் ஊற்றுறான், பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்குறான், கல்யாணம் ஆன உடனே பாலும் பழமும் கொடுக்குறான். அப்போது பால் இல்லாத ஒரு இனமே வாழாது. ஆனால் அந்த தாய்ப்பாலை குடித்தோம், ஒரு குழந்தை ரத்தத்தை குடிச்சிட்டாருங்க, நாங்கள் வெறும் திப்பி தான் சாப்பிட்றோன்னு அம்மா கையை வெட்டிப்பியா? பாலுன்றது இயற்கையிலே ஏற்படுறது, அதை யாரும் செய்திட முடியாது. ஒரு கல்யாணம் ஆகுது பொண்ணுக்கு பால் வருமா? குழந்தை பெற்றுக்காத பொம்பளைக்கு பால் வருமா? அதனால் பாலுன்றது இந்த உலக உயிரினங்களுக்கு கொடுக்கறதுக்காக உருவாகிறது. அது கண்ணு போடாத மாட்டுக்கு பால் கறப்பியா? போய் கொண்டாந்து போய் வச்சுக்கணும் ஒரு 3 படி. அது அதோட கன்றுக்கு தானே சார் கொடுக்கும். கன்றுக்கு எத்தனை படி பால் குடிக்கும்? கன்று செத்து போடும். கன்று அளவோட பால் குடிக்கலன்னா பேதியாய் செத்து போயிடும். கன்றுக்கு கொடுக்குற வரைக்கும் தான் கொடுக்கணும், அதுக்கு மேலே நீ கறந்து தயிராக்கணும். பால்ன்றது 5 பஞ்சபூதங்கள் அதுக்குள்ள அடங்கியிருக்கு. முதல்ல அது பால், அதை காய்ச்சி புறமா இருக்கட்டும்னா அது தயிர். ரெண்டாச்சா, அந்த தயிரை நல்லா தண்ணி ஊற்றி கடைஞ்சின்னா மோர், அந்த மோரை கடைஞ்சி எடுத்தீங்கன்னா வெண்ணெய். 4ஆச்சா, அந்த வெண்ணெயை காய்ச்சினீங்கன்னா நெய். ஒரு பாலில் 5 பொருள் இருக்குது. ஏதோ பால் 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 என்று சும்மா சொல்றது இல்லை. 5 ஆதிக்கம் தான் உலகம், 5 ஏக்கம் தான் நீ, 5 ஏக்கம் தான் பால். அதனால பால்ன்றது வீண் இல்லைம்மா. குழந்தைக்கு அதிகமான பால், சில பொம்பளைங்களுக்கு பால் வராது, கம்மியாக இருக்கும். சில பொம்பளைங்களுக்கு பால் அதிகமாக சுரக்கும். குழந்தைக்கு பால் கொடுக்கலன்னா மார் கட்டிக்கும், வலி தாங்க முடியாது பொம்பளைங்களால். ஏம்மா பொம்பளைங்க இருக்கிறீங்கள எல்லாம் சொல்ல மாட்டீங்களா யாரும்? நான் கத்திக்கிறேன், காத்து கத்துறேன். அப்போ அந்த பால் அழுத்தி எடுத்துடணும், எடுத்துதான் அவங்களுக்கு வலி போகும். மாட்டுக்கு கண்ணுக்குட்டி அதிகமாக குடிச்சா செத்து போயிடும், அளவோட குடிச்சிச்சுன்னா மாடு கரகல்னா மடி கட்டிக்கும். அப்போ நீ கறந்து எடுத்து தட மாடு மாடாக இருக்கும். இவ்வளோ சிக்கல் இருக்குதுமா, சும்மா இல்லை. பாலுன்றது அமுது. அனைத்து ஆன்மாவுக்கும் ஆத்மா வணக்கம் சாமி. ஆத்மா சாமி. சாமி, இந்த மனுஷ உடம்புல எதுக்கு சாமி காற்று மனித உடம்புல எதுக்கு சாமி காற்று வந்து போகுது? அது ஆரம்ப புள்ளி எது, முடிவு புள்ளி எது சாமி? நீங்கள் சொன்னீங்க, அது கேட்கணும் நினச்சேன், ஆனால் அது பதில் கொஞ்சம் முன்னாடியே வந்துருச்சு. ஆனால் அது புள்ளி எந்த இடம் சாமி? ஏன் வந்து போகுது? ஒருத்தர் நின்று இந்த இடத்தாப்பா இருக்கேன், இதை தேடி கண்டுபிடிச்சி இங்கேயே வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்லாமல் இந்த மனுஷங்கள வந்து போகுது. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பிறப்பு எடுத்து பிறந்து வளர்ந்து சாகடிச்சு திருப்பி எடுக்குது. ஏன் சாமி கஷ்டப்படுது இந்த உடம்ப? நீ சொல்கிறது எப்படி தெரியுமா? ஏன் சாமி நெல்லை போடணும், ஏன் அது முளைச்சி வந்து நான் சோறாக்கிட்டோம், வரும்போதே சோறாவே வந்தா அழகாக சாப்பிட்டு இருக்கலாமே. உண்மைதான் சாமி, ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி. கஷ்டம்தான். நீ எதுக்கு படித்த சாமி? எதுக்கு படித்த? வேலைக்கு போ சாமி, சம்பாரிச்சு. இந்த வேலைக்கு தான் போகணும் உனக்கு தெரியுமா? தெரியாது சாமி. இந்த படிப்பு தான் படிப்பு உனக்கு ஆரம்பத்தில் தெரியுமா? தெரியாது சாமி. போகிற போக்கில் எல்லாமே வந்தது, எல்லாமே உனக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது. அடுத்து வரும்போது புதுசு புதுசாக தெரியும் போது எதிர்காலம் என்னன்னு தெரியாமல் நீ ஒரு அடியாக வைக்கிற தெரியுமா? ஆமாம் சாமி. அங்கே தான் நீ இருக்கிற. எதிர்காலம் என்னன்னு தெரிஞ்சு இந்த பஸ் அங்கே தான் போகுதுன்னா அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது? ஏதாவது சுவாரஸ்யம் இருக்குதா? இல்லை சாமி, சுவாரஸ்யமே இருக்காது. எதிர்காலம் ஒரு கனவு, அந்த கனவை உன் கைவசப்படுத்துறல, அங்கதான் நீ நிக்கிற. அததான் உன் சாதனை. புரியுதா? கைக்கு எட்டாத ஒரு பொருள் நீ சாமர்த்தியமா உன் அறிவை கொண்டு அதை ஜெயிச்சு காட்டு. அங்க நீ யாருன்றது தெரியும், உன் மூச்சு எங்க ஓடுன்னு தெரியும். ஏன்னா இது சொல்லி புரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை, நீ உணர்ந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒருத்தர் சொல்லி இங்கே தானா என்ன பலன் வந்துட போகுது? ஒரு பலனும் இல்லை. ஆனால் நீ உணர்ந்தேன்னு வச்சுக்க, உன் கண்ணில் தண்ணி வடியும், உன் உயிர் கரையும், நீ வேற எந்த சிந்தனைக்கும் போக மாட்ட. அப்படி ஒரு நிலை வரும்போது தான் நீ அதை உணர்வ. அதுக்கப்புறம் எப்படி தம்மா இருப்ப? பெரிய பெரிய மகன்கள் எதெல்லாம் சொன்னாங்களோ, எதை பாடி எதை கொண்டு வந்தாங்களோ அது உன் வாழ்க்கையில் நீயே அனுபவிப்ப.
அந்த அனுபவத்துக்கு ஈடா இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. புரியுதா? அந்த அனுபவத்துக்காக தான் இறைவன் எல்லாத்தையும் மறைச்சி வச்சுக்கிறான். அது மறைக்காமல் போனால் வாழ்க்கையில் மனுஷனுக்கு அனுபவமே இல்லாமல் போயிடும். அனுபவம் இல்லாத மனுஷன் அரை மனுஷன். புரியுதா? அனுபவம் தான் ஒரு மனுஷனை முழு மனுஷனாக மாற்றுது. நீ முழு மனுஷனாக மாறணுமா அரை மனுஷனாக மாறணுமா? முழு மனுஷனாக மாறணும். அப்போ அனுபவி. வாழ்க்கை என்னன்னு தெரியாம நீ போ, வர எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணு, தைரியமா முன்ன நில்லு. அது உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும். அந்த பாடத்தில் உனக்கு மிச்சம் மீதி இருக்கு தெரியுமா? அதுதான் நீ சேர்த்து வச்ச செல்வம். அது என்றைக்குமே உன்னை விட்டு போகாது. மற்ற செல்வம் எல்லாம் உன்னை விட்டு போயிடும். நீ அனுபவம்னு ஒன்று வச்சுக்கிற பாரு, அதை உலகத்தில் ஒரு திருடனாலும் கொள்ளடிக்க முடியாது. புரியுதா? அந்த அனுபவம் தான் உன்னை காப்பாற்ற. புரியுதா? அந்த செல்வத்தை தேடு சாமி. இந்த காற்று வந்தது போதில்ல சாமி, அதோட கடமை என்ன சாமி? காற்று உடம்புல வந்தது போதில்ல, அதோட கடமை என்ன சாமி? என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன் நீ? இறைவனை கண்டடைய தான் போகிறோம். அது காற்று வருது நம்ம உடம்புல, எங்கே போய் சேரணும்னு சொல்லி வருது நமக்கு. அதை நம்ம பிடிச்சி போகிறோம். சில சமயம் வந்து மனசை தடுமாற விட்டுரு சாமி. ஏன் சாமி மனம் ஏன் தடுமாறுது? தடுமாறுது. இந்த உலகத்தில் சுவாசம் பண்ணாத ஒரு பொருளை இறைவன் படைக்கவே இல்லை. உண்மைதான் சாமி. மனுஷன் முதற்கொண்டு நாய், பேய், மரம், செடி எல்லாமே ஏதோ ஒரு ரூபத்தில் சுவாசம் நடத்திக்கினே தான் இருக்குது. ஆனால் எதுக்குமே இல்லாத தடுமாற்றம் மனுஷனுக்கு மட்டும் ஏன் சாமி வருது? அதிகமாக வருது சாமி மனுஷனுக்கு மட்டும். அதான் ஏன் வருது அப்படின்னு கேட்டால், வேற எல்லாத்துலேயும் உயிர் மட்டும்தான் இருக்குது, மனசு இல்லை. இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் உயிரோடு சேர்த்து மனமும் சேர்ந்து இயங்குது. அப்போ மனசோடு இருக்கிற மனுஷனால ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க முடியாது. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை சாமி. அப்பா அம்மா இருக்காங்களா? இருக்காங்க சாமி. இருக்காங்களா? சாமி. அப்பா அம்மா கிட்ட ஒரு நேரம் போற ஒரு நேரம் பேசுறியா நீ? பேசுறேன் சாமி. ஒரே மாதிரி பேசுறியா? இல்லை சாமி. இல்லை. காரணம் என்ன? சில நேரம் நீ உயிரா இருந்தனா, இப்போ ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது, ஒரு மாடு கிட்ட போய் வேற மாதிரி பண்ணுமா? ஒரு கண்ணுக்குட்டி ஒரு தாய் கிட்ட போய் கண்ணுக்குட்டி மாதிரி தான் பழகும். ஆனால் மனுஷங்கிறான் பாரு, குழந்தைல ஒரு வேஷம் போடுவான், குமரன்ல ஒரு வேஷம் போடுவான், கிழவன்ல ஒரு வேஷம் போடுவான். காரணம் என்ன? மனுஷங்கிட்ட மட்டும்தான் மனம் இருக்குது. அந்த மனம்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் இது எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சு ஆகணும். இது நடக்கலைன்னா நமக்கு பிரித்து பார்க்கக்கூடிய அந்த சக்தி இல்லாத போயிடும். புரியுதா? எதுக்கு வந்தோம் எதுக்கு போனோன்னு வேற எந்த உயிராக தேடுதா? இல்லை சாமி. ஏன் மனுஷன் மட்டும் தேடுறான்? மனுஷன் மட்டும்தான் மனம் இருக்குது. மனம் மட்டும்தான் சிந்திக்கும். அறிவுக்கு சிந்திக்க வேண்டிய வேலை கிடையாது. இந்த மன அறிவை கொண்டு தான் பேரறிவை உன்னால் சிந்திக்க முடியும். இந்த மன அறிவுன்னு ஒன்று இல்லைன்னா பேரறிவை சிந்திக்கக்கூடிய சக்தி உனக்கு இல்லாத போயிடும். புரியுதா? புரியுது சாமி. அப்போ தடுமாறுது உனக்கு தெரியுதுல்ல? உண்மைதான் சாமி. அப்போ அதை உணர முடியுதுல்ல? இந்த உணர்வு உனக்கு வருதுனாலே அதை மேலே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வல்லமை உனக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த வல்லமையை நீ தூண்டு, இது தன்னால் அடங்கி ஒடுங்கி ஆக்கிடும். சரியா? இதை நினச்சி வேதனைப்படாத. உன்னோட பலம் எது நீ புரிஞ்சுக்க. நீ பலவீனத்தை பற்றியே நினச்சிருந்தனா இன்னும் பலவீனம் ஆயிடுவ. உனக்குள்ள ஒரு பலம் இருக்குது, அதை தேடி கண்டுபிடிச்சனா பலவீனம்ன்றது ஒன்று உங்ககிட்ட இல்லாமல் நிற்ப. புரியுதா? அந்த நிலையை எட்டிப்பிடி, இந்த மாதிரி நீ பேசவே மாட்டேன். புரியுதா? சரி சாமி. சாமி, எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சின்ன ஒரு ஆர்குமெண்ட் அடிக்கடி வந்தது சாமி. என்னன்னா வச்சுக்கலேன், அப்பா நான் சொல்கிறேன்னா குலதெய்வத்தை கும்பிடுங்கிறாரு. நான் சொல்கிறேன் எல்லா கடவுளும் ஒன்று தான்ப்பா, படைச்சது ஒரே ஒரு சாமி தான், அதுதான் எல்லாத்தையும் படைச்சது, அதை கும்பிட்டா போதும்ப்பா. இந்த கல் மண்ணெலாம் எதுவும் இல்லைப்பா. அது வந்து எப்படின்னா நம்ம ஒரு முன்னோர்களை தான் நம்ம கடவுளை கும்பிட்டுட்டு இருக்கோம். அது நம்ம குலதெய்வம் கிடையாது, நம்ம ஒரு பேருக்காக சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் கடவுள் ஒன்று தான்ப்பா அப்படிங்கிறேன். இல்லை இந்த கடவுள் தான் காப்பாற்றுவார், இந்த கடவுள் காப்பாற்ற மாட்டாரு அப்படிங்கிற சாமி. அது எப்படி சாமி சொல்லி அவரை புரிய வைக்குது? நான் நீ எப்படி அது கடவுள் இல்லைன்னு எப்படி சொன்ன? கடவுள் இல்லைன்னு உனக்கு தெரியுமா சாமி? இங்கே வந்து அப்போ தெரியும் சாமி எனக்கு. இல்லை, அதில் கடவுள் இல்லைன்னு எப்படி சொன்னாங்க? ஏன்னா கடவுள் என்கிட்ட பேசவே இல்லை சாமி. அந்த கடவுள் என்கிட்ட குலதெய்வம் என்கிட்ட பேசவே இல்லை. கோயிலில் சாமி இருக்குதா இல்லையா? சாமி சிலை இருக்கு சாமி, சாமி இல்லை. அப்போ போகிறவங்களாம் யாரை கும்பிட்றாங்க? சிலையை கும்பிட்றாங்க. சிலையை கும்பிட்றாங்க சாமி. சாமி கும்பிடல. சாமி கும்பிடல. உனக்குள்ள சாமி இருக்குதா? இருக்கு சாமி. உங்ககிட்ட பேசிச்சா? இல்லை சாமி. அப்புறம் எப்படி உயிராகிற? அது தேடிட்டு இருக்கேன் சாமி. என்கிட்ட பேச தேடிட்டு இருக்கேன். எல்லாத்துலேயும் கடவுள் இருக்குது. கடவுள் இல்லாத பொருளே இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனால் உங்கள் அப்பா நம்புறாரு, இந்த கல்லில் சாமி இருக்குதுன்னா அவருக்கு அந்த சாமி கல்லில் வரும். அப்படி வந்தால் தான் அதுக்கு பேர் சாமி. அவர் கல்லில் கும்பிட்டு அந்த சாமி அங்கே போகலன்னா அவனுக்கு பேர் சாமியே கிடையாது சாமி. கல் ஒரு பிள்ளையார் சாணியில் பிடிச்சி வச்சாலும் பிள்ளையார் வருவார், சந்தனத்தில் பிடிச்சி வச்சாலும் பிள்ளையார் வருவார்.
ஆஹா சாணியில் பிடிச்சாதான் வருவேன்னா அவர் புள்ளியாரா? இல்லை சாமி. அவருக்கு பேர் தெய்வமே கிடையாது. அப்போ தெய்வம்னா என்ன? உன் மனம் எதை நம்புதோ அது எல்லாமே தெய்வத்தோட வடிவம் தான். அந்த காலத்தில் பெரிய பெரிய விஷயங்களை தெரியாது, எந்த மகானும் போய் சொல்லலை, எந்த ஞானியும் பாடம் எடுக்கலை. அதனால் அவங்க கண்டதே காட்சி கொண்டதே கொள்ளணும் அவங்க இருந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த உலகத்தில் இந்த இந்தியாவில் இந்து மதம் வாழறதுக்கு காரணம் யார் தெரியுமா? யார் தெரியுமா? தெரியாது சாமி. எந்த மகானோ எந்த சித்தனோ கிடையாது. உங்கள் அப்பா மாதிரி இருக்கிற ஆளுங்க தான் இன்ன வரைக்கும் இந்த இந்து மதத்தை அழியாமல் காப்பாற்றினுக்கிறாங்க. முஸ்லீம்காரன் வந்தான், முஸ்லீம்ஸ் வந்தான் 800 வருஷம் இந்த நாட்டை ஆண்டான். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? பெரிய பெரிய கோயிலெல்லாம் இடித்தான். ஏந்துதான் கோயில் இருந்தால் தாண்டா சாமி கும்பிடுவ அப்படின்னு கோயிலை இடித்தான். ஆமாம் சாமி. சாமி கும்பிட நிறுத்தினா நம்மளால? இல்லை சாமி. ஏய் நீ கோயிலை தாண்டா இடிச்ச, நான் என் வீட்டில் வச்சு கும்பிட்றேன். ஆமாம் சாமி. அப்போ சாமியை கோயிலில் இருந்த சாமியை வீட்டுக்கு வரைக்கும் வர வச்சானா அவன் சாதாரண ஆளாக இருக்க முடியுமா? அப்போ கோயிலில் இந்த சாமி வீடு வரைக்கும் வந்துச்சுல, அவங்க வீட்டில் வச்சு காப்பாற்றினால தான் இன்னைக்கு கோயிலில் சாமி இருக்குது. இல்லைன்னா எல்லாரும் மதம் மாறிட்டு இருப்போம். சாமி கோயிலில் தான் இருக்குதுன்னா அவன் கோயிலை இடித்த உடனே சாமி இருக்காத. அப்போ நாமெல்லாம் முஸ்லீமாவோ கிறிஸ்டினாவோ மாறிட்டு இருப்போமே. ஆனால் மாறாமகத்துக்கு காரணம் என்ன? யோசனை பண்ணி பார்த்துப்போமா? உங்கள் அப்பனும் சுப்பனும் தான் இன்ன வரைக்கும் நம்மளெல்லாம் காப்பாற்றினுங்க, நம்மளையும் காப்பாற்றிக்கிறாங்க, சாமியும் காப்பாற்றினுக்கிறாங்க. சரி சாமி. ஆனால் இதில் இன்னொரு உண்மையை புரிஞ்சுக்கணும். ஆனால் கடைசிக்கு அதே குல தெய்வத்தை நீ வேண்டனா என்ன கேள்வ? ஐயா சோத்துக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழியை சொல்லு. எனக்கு வேலை இல்லை, ஒரு வேலை வாங்கி கொடு. எனக்கு பொண்டாட்டி இல்லை, புருஷன் இல்லை அப்படின்னு வேண்டிக்கிட்டு தான் குலதெய்வம் உதவும். யாராவது குலதெய்வத்துக்கிட்ட போய் சாமி நான் இன்னொரு வாட்டி பிறக்கக்கூடாதுன்னு யாராவது வேண்டியிருப்பாங்களா? வேண்டிக்கு இருந்தால் சரித்திரமே இருக்காது. ஆனால் நீ சிவனை போய் கும்பிட்டனா போய் பொண்ணை கேட்க மாட்டேன், பொருளை கேட்க மாட்டேன். ஐயா எனக்கு பிறவி இல்லாத ஒரு நிலையை கொடுப்பா. உண்மைதான் சாமி. அதை கேட்டுங்க சாமி. மனுஷன் தெளிவு அடையாத போது இந்த சாமி தான்ப்பா எல்லாத்தையும் கொடுக்கணும், அந்த சாமியை வேண்டுகிறான். அது பொய் இல்லை. ஆனால் இதே வேலையை போகிற வரைக்கும் இருக்கக்கூடாது. அதான் சாமி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே. அது உனக்கு ஒரு காலம் வந்த மாதிரி அவருக்கும் இறைவன் ஒரு காலத்தை கொடுப்பான். அதனால அவரை தப்புன்னு நம்ம சொல்லக்கூடாது. இல்லை தப்பு என்னையே விட மாட்டேங்க சாமி. நீ கடந்து வா, நீ புரிய வை அவருக்கு. புரிய வைக்க பார்க்குறேன், முடியல சாமி என்னால். அப்போ விட்டுடு, இறைவனே அவருக்கு ஒரு நாளை கொடுப்பான். உனக்கு யாராவது புரிய வச்சாங்களா? இல்லை சாமி. நானா புரிய வச்சுல ஐயா சொன்னதெல்லாம் உனக்கு புரியுது இல்லையா? புரியுது சாமி. அதே மாதிரி அவருக்கும் ஒரு நாள் கொடுப்பான் இறைவன். அந்த நாளுக்காக அவருக்கும் சேர்த்து நீ வேண்டிக்க. சரி சாமி. சரியா? ஆத்மா